இந்த வண்டி இன்னைக்கு டெமோ கொடுத்தாங்க சாத்தஞ்சேரி பகுதியில். தனபா சார் பக்கத்து ஃபீல்டு தான் ஓட்டி காமிச்சாங்க. எர்த்திங் இப்போ நல்லா இருக்குது. வீடு அது புல் எடுக்கிற அந்த புழுதியும் நல்லா தான் ஆகுது. எர்த்திங் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. சில வண்டி பார்த்தீங்க பக்கத்து கிராமத்தில் ரிவர்ஸ்லேயே வர வேண்டியதாக இருக்குது. எர்த்திங் பண்ணுறது ரிவர்ஸ்லேயே வர வேண்டியதாக இருக்குது. இது ஃப்ரெண்ட்லேயே பிடிஓ மட்டும் ரிவர்ஸ் இருக்கிறதால ரொம்ப நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை 1,10,000 உங்களுக்கு மானிய ரேட்டு சரிங்களா. அது போக இந்த பேக் ரூட்டு தனி ரேட்டு வரும். இல்லை சரிங்களா. ஆக்சுவல் காஸ்ட் மானியம் இல்லாத எவ்வளோங்க, சப்சிடி இல்லாமல் எவ்வளோ? மொத்தமாக அது வந்து 1,10 ப்ளஸ் அது ஒரு 25 1,35 வரும் இந்த பேக் ரூட்டோட சேர்த்து. மானியம் இல்லாத இல்லை மொத்த ரேட்டே அதுதான். மானியம் அதெல்லாம் 1,10. நீங்கள் அது கான்செப்ட் போக வேண்டாம், நீங்கள் சப்சிடிக்கே போக வேண்டாம். 1,35 அதில் சப்சிடி எவ்வளோ சார்? 55 எல்லாம் இம்ப்ளிமெண்ட்டும் சேர்த்தா? ஆமாம், இதெல்லாம் சரி, நீங்கள் பார்க்குறதெல்லாம் சேர்த்து தான். அப்படி சொல்லணும். ஏன்னா அப்போ தனித்தனியாக இல்லை கிடையாது. இல்லை 1,35 தான் ரேட். 1,35 இம்ப்ளிமெண்ட்லாம் எல்லாம் சேர்த்து. எல்லாம் சேர்த்து. சரி, நீங்கள் சொல்லுங்கள், 2 பாயிண்ட் சொல்லுங்கள். பேக் சப்சிடியா? இல்லை கழிச்சிட்டே வாங்கி கொடுத்துக்கலாம். நம்ம டெமோ பண்ணும்போது ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்கள். டெமோ பண்ணும்போது இந்த எர்த்திங் அப்போ நல்லா பண்ணியிருந்தது. இந்த 3 அடி இல்லை 4 அடி அகலம் இருக்கும் அந்த பாரினுடைய. ஆமாம். இப்போ நாங்கள் வந்து பொதுவாக வந்து 5 அடி வரைக்கும் பார் போடுறோம். இந்த 5 அடியில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? 5 அடியில் வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி மறுபடியும் அப்படி வரும் சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சார். அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு பின் ஒன்று இருக்குது, தள்ளி போட்டோம்னா 4 அடி. அப்போ 5 அடி ஓட்டலாம் சார், தாராளமாக ஓட்டலாம். பெரிய பெட்டி தான் சார் பண்ணுவீங்க எப்படி பார்த்தாலும். இது ரொம்ப சின்னதாக வந்தது, கரும்பு பக்கமாகவே போகுது. ஆனால் நீங்கள் 5 அடிக்கு கம்பேர் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இல்லை பெட்டு பெருசாக வரும் உங்களுக்கு. இதே மாதிரி டெப்த் வருமான்ற? டெப்த் வரும் சார். ஏற்றுமா? டெப்த் வரும் சார். இல்லை இந்த அந்த கரும்புக்கு உள்ள கேப் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டெப்த்தும் வரும், அகலமும் பண்ணலாங்கிறாரு. தம்பி என்னுடைய கேள்வி என்னன்னா, டெப்த் வருமானு கேட்குறாரு. டெப்த் வரும் சார், ஆழம் வரும் சார். மண்ணு ஏற்றுமா? ஏற்று சார், எல்லா இடத்துலையும் ஏற்று சார். மண்ணு அருமையாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஏற்று சார். இப்போ இவ்வளோ எர்த்திங்க பண்ணி பார்த்து. சரி சார், ஏற்று சார், மண் ஏற்றும். இல்லை நீங்கள் நமக்கு தேவை ஈரம் இருக்கணும். ஆமாங்க சார், 2 தடவை ஒரே தடவை போதும் சார். அது சார் வந்து மண்ணு லூஸாக இருந்தால் போதும் சார், நமக்கு ஒரே தடவை போதும். ஃபீல்ட் கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாம் இதே மாதிரி சாய், யாருக்கு ஒரு இதே மாதிரி சாய் இல்லை சார். இது மாதிரி தான் ஓகேதாங்க சார். சில உள்ளே போக தான் அந்த ஹெவி சாய் இருக்கும். இது வந்து இன்னொரு 2 அட்வான்டேஜ் சொல்கிறேன் சார். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டு நான் போட்டு கையில் பிடிச்சி இழுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். கீ போட்டாலே ஸ்டார்ட் ஆகிடும் கார் மாதிரி. அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் சைட் கிளச் இருக்குது. சைட் கிளச்சுன்னா அது ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கையை பிடிச்சி 2 சைடு திருப்ப வேண்டாம். கிளச்சை திரும்பினோம்னா அந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் திரும்பும். ஸோ டர்ன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டோட்டல் வெயிட் என்ன இருக்குங்க? 180 வரும். 180. ஹேண்ட்லிங் ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் பவர் டில்லரில் போட்டு மாறே வலிக்கும் வைக்கிறோம். ஹேண்ட்லிங் ஈஸியாக தான் இருக்கும். இது சர்வீஸ்லாம் எப்படி சார்? சர்வீஸ் லோக்கல் செங்கல்பட்டுலாம் நம்மளுடைய டீலர் இருக்கிறாரு, வெற்றி விநாயகர் அப்படின்னு. நம்ம பைபாஸில் சார், பைபாஸில் அந்த அல்தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல சார், அல்தாஜ் ஹோட்டல் அது பக்கத்தில். அதே தான் சார், அதே தான். என்ன பிரச்சனைனா, இந்த சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணாது தான் பொதுவாக நிறைய கம்பெனிக்கு பண்ணாது தான் பிரச்சனையே. இப்போ கூட ஒரு மெஷின் வந்து வாங்கினார் ஒருத்தர். அந்த உளுந்து தனியாக பிரித்து எடுக்கிற மிஷின். சரி, செயற்கையில் உளுந்துன்னு அது சேல் பண்ணாங்களே சரி, கம்பெனிலேருந்து வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை இப்போ இவர் இப்போ இந்த விவசாய மீட்டிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்கிட்ட 6 வருஷமாக வாங்கி ஓட்டுற கஸ்டமர் இருக்கிறாங்க. அவருக்கு இவங்க திருப்தியாக சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அவர் வாயிலே சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க. முக்கியமானது அதுதான். 6 வருஷமா 7 வருஷமா. ஏன்னா அப்பதான் இந்த சேல்ஸ் தொடர்ந்து. இல்லை சார், சர்வீஸை பற்றி பிரச்சனையே இல்லைங்க சார் நம்மகிட்ட. அப்புறம் டீலர் பண்ணி தருவார். அப்படிலாம் நம்ம கம்பெனில தான் வந்து பண்ணி தரோம். பண்ணி தருவோம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்? சார் 1 லிட்டர் போட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டலாம் சார். 1 லிட்டர் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் ஓட்டலாம் சார். மைலேஜ் பற்றி பிரச்சனை இல்லைங்க சார், நல்லா இருக்கு சார். கவர் பண்ணிடலாம் சார். இது சேத்துலேயே ஓட்ட முடியும். சேத்துல அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஓட்டலாம் நார்மலாக ஓட்டிக்கலாம் சார். மெயின் புழுதி தான் மெயின். இந்த ஏரியாவுக்கு கரும்பு காடு தான். வேற கிராப் இது மாதிரி. ஆமாம், பூச்செடி பூச்செடி கிராப்பிங் பண்ணும்போது ஓட்டிக்கலாம். உதாரணமாக கரும்புல வந்து ஊடு பயிர் போடுவாங்க. கரெக்ட். அதை ஓட்டிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இந்த டயர் தவிர கேஜில் தருவாங்க. ஸோ அதை சேர்த்து சொல்கிறீங்க ரேட்டு? ஆமாம், அது வீல் வந்துடும். வீலு அந்த எர்த்திங்க பண்ணுற அந்த பிளேடு வந்துடும் சார். சென்டர் ரோட்டரிக்கும் பிளேடு கொடுத்துருவாங்க சார். 40 பிளேடு வந்துடும். சென்டர் ரோட்டரியும் ஓட்டிக்கலாம், பேக் ரோட்டரியும் ஓட்டிக்கலாம் சார். நம்ம சார் பேக் ரோட்டரி அதுவும் போட்டு ஓட்டிக்கலாம். சென்டர் ரோட்டரியும் ஓட்டிக்கலாம் சார். நீங்கள் நல்லா 4 அடிக்கு கவர் பண்ணி ஓட்டிக்கலாம் சார். டிராக்டர் மாதிரி ஓட்டிக்கலாம். நான் பெரும்பாலும் இப்போ மிஷின் ஹார்வெஸ்ட்டுக்கு 4 தான் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் 4 அடி போட்டோம்னா 3 தேர்ட் கிராப் வரும்போது 3 அடி 2 அடியோட ஆகிடும் சார். ஒரு பின்ன இங்கே தள்ளிட்டு இங்கே இண்டான ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குங்க சார். இதை தள்ளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலம் வரும் சார். நமக்கு சேம் இதே ஆழம் வரும் சார். நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும்.
எந்த ஊருங்க சார் நீங்கள்? சிவகங்கை பக்கத்தில் காவித்தண்டா. கரும்பு தான் நீங்களும். ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.